ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு கட்டட் அதை எப்படி செய்யுங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இல்லைன்னா இட்லி கொப்பரையில் வச்சு ஆவியில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்சுக்குவோம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. வேக வச்சுட்டு தோலை உரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா உரிச்சு எடுத்தாச்சு தோலெல்லாம். இதை இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்குவோம். நல்லா கையிலேயும் நசுக்கி விட்டிங்கன்னா நசுங்கிடும். இல்லாட்டினா பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்குவோம். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். காரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம மசிச்சு வச்ச இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா இந்த மசாலாவோட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கலக்கட்டும். இப்போ நல்ல மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம். ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணியெல்லாம் தெளிக்க வேணாம், இதில் இருக்க ஈரப்பதத்திலே கலந்துரும். நல்லா கலந்தாச்சு. இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ் உருண்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை நல்லா உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த அளவுக்கு வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்குவோம். அப்போதான் ஈஸியாக சுடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தட்டியாச்சு. இது இருக்கட்டும். நம்ம அதாட்டையும் கல் சூடு பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செஞ்ச இந்த கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸில் ஊற்றி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதில் வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு
நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். தேவைப்பட்ட கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துருவோம். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லாமையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இந்த கட்லெட் அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.